முறுக்கு அவல் பொரி. சென்னை அப்படின்னாலே பரபரப்பான வாழ்க்கை தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். மவுண்ட் ரோடு, ஸ்பென்சர் பிளாசா, இது மட்டும் கிடையாதுங்க. சென்னையில இந்த மாதிரி இன்டீரியர் நீங்க உள்ளார போய் பாத்தீங்கன்னா அமைதியான தெருக்களும் இருக்கு. அப்படி ஒரு தெருவில் தான் நடந்து வந்துட்டு இருக்கேன். சோ இப்படி இந்த சென்னை மாநகரத்துல எல்லா மக்களும் ஏகோபித்த ஆதரவுகள் கொடுக்குறாங்க அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சிக்காக. ரொம்ப நாள் கழிச்சு சென்னைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாசத்தை காட்டுறாங்க. அப்படி ஒரு பாசமான ஒரு தெருவுக்கு வந்திருக்கும். இந்த தெருவுல நிறைய வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னாங்க. எப்படி ஒரு லக்கி வின்னர் வீட்டுக்கு தான் நீங்க போயிட்டு இருக்கோம். சோ அவங்க என்ன செஞ்சு காட்ட போறாங்க, என்ன குக்கிங் நமக்காக காத்துட்டு இருக்கு, வாங்க பாக்கலாம். அவங்க வீட்டுக்கிட்ட வந்தாச்சுங்க. ஸ்வீட் செய்ய போறாங்களா, கார் செய்ய போறாங்கன்றது தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு சூப்பரான ரெசிபியா தான் இருக்குன்ற நம்பிக்கையோட வீட்டுக்குள்ள போலாம் வாங்க. சென்னையில உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னாங்க. என்ன ரெசிபி, யார் வீடு இது அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம்மா. வணக்கம். உங்க பேரு? வைதேகி. சரி, எவ்வளவு வருஷமா சென்னையில இருக்கீங்க? 15 வருஷமா இருக்கேன். வெரி குட். சொந்த ஊரு? திருநெல்வேலி. அங்க இருந்து இப்பதான் ரீசா 15 வருஷம் தான் ஆச்சு. ஆமா. சரி, சென்னை பிடிச்சிருக்கா? ஓ சரி, எத்தனை பசங்க? 2 பையங்க. என்ன பண்றாங்க? 2 பேரும் ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்க. ஓ பெஸ்ட் பெஸ்ட். சரி, இப்போ அந்த 2 பேரும் இங்க உங்களோட இருக்காங்களா வெளியூர்ல இருக்காங்களா? எங்களோட பெரியவன் இருக்கான், சின்னவன் பெங்களூர்ல இருக்கான். பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. 2 பேருக்குமே ஆயிடுச்சு. சரி, பேர பசங்க? ஒரு பேரன். என்ன பண்றாரு? 1.5 வயசு தான். வெரி குட். சோ கதையெல்லாம் சொல்லுவீங்களா பேர குழந்தைக்கு? ஓ சொல்லுவேன். பாட்டு பாடி தூங்க வைப்பீங்களா? பாட்டு பாட மாட்டேன், தூங்க வைப்பேன். வெரி நைஸ். ஓகே, சோ இன்னைக்கு எங்களுக்கு கதையெல்லாம் சொன்னா என்ன செஞ்சு காட்ட போறீங்க? உட்காரைங்கிற ஒரு பட்சணம் செஞ்சு காமிச்சு. உட்கார திருநெல்வேலி ஸ்பெஷலா? ஆமா. அப்படி போடுங்க. சரி, இந்த உட்காரைக்கு தேவையான பொருட்கள் என்னன்றத சொல்லி நம்ம ஆரம்பிப்போமா? ஓகே வாங்க. ஊற வைத்த துவரம்பருப்பு, ஊற வச்ச புழுங்கலரிசி, வெல்லம், ஏலக்காய், நெய், முந்திரி பருப்பு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சரி, என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் அரிசியும் துவரம்பருப்பையும் மிக்சியில அரைக்க போறோம். சரி, அரைக்க போறதுக்கு முன்னாடி இது எவ்வளவு நேரம் ஊற வச்சிருக்கீங்க ரெண்டுத்தையும்? 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். துவரம்பருப்பு, புழுங்கலரிசி ரெண்டுத்தையுமே? ஆமா. இதுக்கு புழுங்கலரிசி தான் யூஸ் பண்ணுவா? ஆமா. பச்சரிசி போட்டா நல்லா இருக்காது? நல்லா இருக்காது. சரி, இப்ப இதை அரைச்சுக்கணுமா? அரைச்சு என்ன பண்ண போறீங்க? அரைச்சு வேட்ல இட்லி விடுற மாதிரி அந்த தட்டுல விட்டுக்கணும். சரி, அதுக்கப்புறம் எடுத்துட்டு உளுத்துட்டு வெள்ளைப்பாகு வச்சு அதுல மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளவுதானா? ஆமா. அப்புறம் முந்திரி பருப்பு நெய்யில வறுத்து அதுல போடணும். அது ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஆமா. இது எவ்வளவு அளவு அப்படின்றதா இருக்கா? இவ்வளவு துவரம்பருப்பு, இவ்வளவு புழுங்கலரிசி அப்படின்றது இருக்கு. என்ன அளவு? 1 கப்பு துவரம்பருப்புன்னா 1/2 கப்பு புழுங்கலரிசி. அப்படியா? ஆமா. சரி, ஓகே, போட்டாச்சு. இப்ப என்ன அரைக்க வேண்டியதானா? ஆமா, அரைச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மையா அரைக்கணும். இந்த அளவா? ஆமா. ஓ, அப்பதான் அந்த இட்லி ஊத்த கரெக்டா வரும். கரெக்டா வரும். சரி, இதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த இட்லி அவிச்சதுக்கு அப்புறம் தான் பாகு சேர்க்கணும். இப்ப வெள்ளத்தை போட்டு அரைக்க கூடாது. அது சரியா வராது. சரி, இந்தாங்க. இட்லி ஊத்திடலாமா? ஊத்திடலாம். இல்ல வேற ஏதாவது வேலை இருக்கா? இல்ல, ஊத்திடலாம். ஊத்திடலாம். ஆமா. சரி, ஓகே. அவ்வளவுதான். ஏன் இட்லி கடாயில வைக்காம குக்கர்ல வைக்கிறீங்க? விசில் போட்டு வேக வைக்கணுமா? விசில் வேண்டாம். ஸ்டீம் இட்லியை விட 5 நிமிஷம் ஜாஸ்தியா வைக்கணும். அதுக்காக குக்கர்ல வைக்கிறோம். ஆமா. விசில் வெயிட் போட வேண்டாம். வெயிட் போட வேண்டாம். பத்த வச்சுக்கோங்க. ஆவியிலே வேணும், அப்படிதானே? ஆமா, ஆவியிலே வேகணும். இது வேகிறதுக்கு சுமார் எவ்வளவு நேரம் ஆகும்? 15 நிமிஷம் ஆகும். 10ல இருந்து 15 நிமிஷம் ஆகும். ஆமா. அப்பதான் நம்ம நல்லா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஆமா. சரி, அதுக்குள்ள பாகு எடுக்கணுமா இல்ல வெந்த பிறகு பாகு எடுத்துக்கலாமா? வெந்த பிறகு பாகு எடுத்துக்கலாம். வெந்துட்டு அதை நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் பாகுல போட்டு கிளறலாம். ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி பாகு எடுத்து வச்சா ரொம்ப இதாயிடுமா? இறுகி போயிடும். கரெக்ட் கரெக்ட். இட்லி பாத்துக்கு வந்திருக்குமா? வெந்திருக்கலாம். ஆஃப் பண்ணி பாத்துருமா? ஆஃப் பண்ணிடுவா. வாரே வா. ஓ, இதானா? சூப்பருங்க. இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? துருவ போறோம். ஆமா. அதுக்குள்ளார அத எடுக்கணும். இந்த அளவுக்கு வேகணும். ஆமா.
பாத்தீங்கல்ல, பாக்குறதுக்கு இட்லி மாதிரி தான் இருக்கு. ரவா இட்லி மாதிரி இருக்கும். ஆனா இது ரவா இட்லி கிடையாது. தோரம் பருப்பு புழுங்கல் அரிசி காம்பினேஷன். இது நல்லா கல்லு மாதிரி வேக வைக்கணுங்க. அப்பதான் வந்துட்டு இது துருவுறப்ப ஈஸியா இருக்கும் அண்ட் அந்த ஃபிளேவர் கரெக்டா வரும். என்ன நான் சொல்றது கரெக்டா? கரெக்ட். ஓகே, இந்தாங்க. பொழுதுபோக்கு என்ன உங்களுக்கு? டிவி பாக்குறது. அஞ்சரைப்பட்டி தினமும் பாப்பீங்களா? அதெல்லாம் செஞ்சு பாத்திருக்கீங்களா? செஞ்சு பாப்பேன். நல்லா வருமா? வரும். சரி, ஓகே. அண்ட் இந்த அளவுக்கு உதிரி உதிரியா இருக்கணும் இல்லையா? ஆமா. அது இந்த சூடோட செஞ்சாதான் இந்த மாதிரி ஈஸியா சீக்கிரத்துக்கு வரும். கரெக்ட்டுங்க. இப்போ இதுக்கு ஏத்த அளவு நம்ம வெல்லம் ஆல்ரெடி உடைச்சு வச்சிருக்கீங்க. இத பாகு காய்ச்ச போறோம். கரெக்டா? கரெக்ட். சூப்பருங்க. இந்த உட்கார செய்யறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அப்படின்றது பாக்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஆனா திருநெல்வேலி ஸ்டைல் இல்லையா? ஆமா. இந்த உட்கார வேற எப்படி செய்யலாம்? இந்த ஊர்ல எல்லாம் சென்னையில எல்லாம் எப்படி செய்வாங்க? சென்னையில துவரப்பருப்புக்கு பதிலா பயத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு அதை வறுத்துட்டு ஊற வச்சுட்டு அந்த மாதிரி செய்வாங்க. அப்படியா? எது உண்மையான டேஸ்ட்? துவரம் பருப்பு தான் டேஸ்ட் உண்மையான. விட்டு கொடுக்க மாட்டீங்களே ஊரு பக்கத்தை? கண்டிப்பா விட்டு கொடுக்க. உங்க ஊருக்கு அந்த டேஸ்டே வந்து இந்த அல்வாவா இருக்கட்டும், இந்த மாதிரி உட்கார எந்த ஸ்வீட்டா இருந்தாலும் அந்த தண்ணி பதத்துக்கே அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இல்லையா? தாமரை தண்ணி. ஆமா. சரி, ஓகே. அடுப்பு பத்த வச்சுக்கோங்க, பாகு காய்ச்சலாம். தண்ணி ஊத்திக்கணுமா? ஆமா. இந்த தண்ணி போதுமா? போதும். எவ்வளவு வெல்லம் தேவைப்படுறதுக்கு? 1/4 கிலோ தேவைப்படும். உருண்டை வெல்லமா அச்சு வெல்லமா? உருண்டை வெல்லம் தான். அதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆமா. சரி, தண்ணி நல்லா கொதிச்சு வச்சு போட்டுக்கோங்க. இப்ப இந்த பால் எடுக்கிறீங்கல்ல, அத வந்து இதுல ஊத்தி புடிக்கணுமா இல்ல இதுல அத போட்டு கிளறணுமா? பாகுல தான் அத போட்டு கிளறணும். ஆமா. வெல்லம் போட்டாச்சு. இப்ப கரைஞ்சு பாகு பதம் வரும்போது அந்த உளுத்து வச்சிருந்த இட்லி இத போடணும். இதுல இது என்ன அடிக்கடி செய்வீங்களா வீட்ல? இல்ல, இது தீபாவளிக்கு தான் செய்வாங்க. அப்படியா? ஆமா. பட் நான் நிறைய இந்த கல்யாண வீடுகள்ல எல்லாம் உட்காரன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அது மாப்பிள்ளை ஏற்பாடிக்கு பொண்ணு வீட்டுல செய்வாங்க கண்டிப்பா. ஓஹோ. செஞ்சு மாப்பிள்ளைக்கு விருந்து. அது நல்லா இன்னும் பாகு வரணும், திடமா வரணுமா? ஆமா. இந்த பாகுல நிறைய சொல்லுவாங்களே கெட்டி பாகு, கம்பி பாகு, அந்த மாதிரி ஏதாவது பதம் இருக்கா? கெட்டி பாகு கிடையாது. பாகு வர நிலைமையில அதை போட்டுடணும். இந்த உட்கார இருக்கு இல்லையா, இதே வந்து நம்ம நார்மல் சுகர் வச்சு யூஸ் பண்ண கூடாதா? அதுல பாகு எடுத்து அது சரியா இருக்காது, டேஸ்ட் இருக்காது. வெல்லம் அவ்வளவு டேஸ்ட் இருக்காது. யாரும் அந்த மாதிரி செஞ்சது இல்ல. ஓகே, இல்ல புதுசா ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டேன். போட்டுடலாமா? போட்டுடலாம். சரி, ஓகே. எல்லாமே போடணுமா இல்ல கொஞ்சம் போட்டா போதுமா? இல்ல, போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டுடலாம். போடவா? இது நேரம் ஆகினதுக்கு அப்புறம் தான் கெட்டி ஆகும். உதிர் உதிரா ஆயிடும். அப்புறம் அதுவும் மறுநாள் இன்னும் டேஸ்டா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டா இல்ல வெளியிலே வைக்கலாமா? வெளியிலே வைக்கலாம். கெட்டு போயிடாதா? கெட்டு போயிடாது. ஓஹோ. உங்க வீட்ல யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? இது எங்க வீட்ல எல்லாருக்கும் பிடிக்கும். வயசானவங்களும் சாப்பிடலாம், சின்ன குழந்தைகளும் சாப்பிடலாம். சாப்பிடலாமா? டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடலாமா? கொஞ்சம் சாப்பிடலாம். ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில வச்சுக்கலாம். ஆமா. சரி, அதான் வெல்லம் போட்டிருக்கனால எல்லாருக்கும் நல்லது உடம்புக்கு. ஆமா, உடம்புக்கு நல்லது. ஹார்ம்லெஸ். சரி, இப்போ என்ன நமக்கு என்ன வேலை மீதி இருக்கு? முந்திரி பருப்பை நெய்யில வறுத்து அதுல போடணும். இப்போ ஏலக்காய் பொடியா? அது இறக்கினதுக்கு அப்புறம் போடணும். அது சும்மா அந்த வாசனைக்காக. வாசனைக்காக. ஆமா. சரி, ஓகே. முந்திரி பருப்பை வறுத்துக்கணுமா? அப்படியே போடக்கூடாது. அப்படியே போடக்கூடாது, அது வாசனை இருக்காதே. ஓ, கரெக்ட் கரெக்ட். இதுல கொலஸ்ட்ரால் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நெய் முந்திரி பருப்பு தான். மத்தபடி வெல்லம் நெய் கூட இதுக்கு கம்மியா தான் செலவாகும். முந்திரி பருப்பு வறுக்கிற அளவுக்கு தான். ஓகே. முந்திரி பருப்பை இதுல வறுத்து அதுல போட்டுடலாம். ஓகே, முந்திரி பருப்பு வறுக்கணும். ஆமா. இது போதுமா? இந்த பதம் போதும். ஓகே, வச்சிருங்க. நெய் முந்திரி போடலாமா? போட்டுடலாம். உள்ள போதுமா? போடுங்க. போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டுருவா? சரி. அப்பா, நெய் முந்திரி ஆல்ரெடி அந்த வெள்ளை காய்ச்சின வாசம் எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான அந்த ஒரு ஸ்வீட் ஃபிளேவருக்கு வந்துருச்சு. ஐ திங்க் இந்த ஸ்வீட் ஒரு பிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன்.
இந்த உட்காரையே உங்க வீட்டுல எவ்வளவு நாளா நீங்களும் கேசரி ரவா லட்டுன்னு செஞ்சு எல்லாத்தையும் போர் அடிச்சிட்டு இருப்பீங்க. சோ தீபாவளிக்கு இனிமே உங்க வீட்டுல உட்காருன்னு நினைக்கிறேன். சோ தீபாவளி வரைக்கும் தாங்க முடியாது அப்படின்னு பாதி பேர் இப்போ அடுப்பு பத்த வச்சிருப்பீங்க. எஸ், அதுக்காக தான் நம்ம அஞ்சரை படி நிகழ்ச்சி புதுசு நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கும். அண்ட் இப்போ இந்த முந்திரி பருப்பு போதும்னு நினைக்கிறேன். என்னமா போதும். ஓகே, கிளறிக்கணுமா? நல்லா கிளறிக்கணும். ஓகே, வா இந்தாங்க. ஏலக்காய் போடுறதுக்கு அப்புறம் என்ன வாசனை அதிகமாயிரும்ல? ஆமா, சூப்பருங்க. தேங்க்யூ 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 சோ மச்மா. ஓகே, அருமையான இந்த உட்கார செஞ்சு கொடுத்தீங்க. நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப நன்றிமா. நன்றி. சூப்பரான இந்த திருநெல்வேலி ஸ்பெஷல் உட்கார நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். உட்கார செய்யறதுக்கு ஆல்ரெடி நம்ம ஊற வச்சிருக்கிற துவரம்பருப்பு, புழுங்கல் அரிசி ரெண்டுத்தையும் போட்டு மிக்சியில நல்லா மையா அரைச்சுக்கோங்க. இத பின்னாடி இட்லி தட்டுல ஊத்தி குக்கர்ல நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு அது கல்லு மாதிரி வந்த உடனே அதை இறக்கிட்டு அதை சின்ன சின்னதா துருவிக்கோங்க. துருவிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா ஆற வச்சுட்டு இன்னொரு பக்கம் கடாயை வச்சு கடாயில தண்ணி ஊத்தி நல்லா தண்ணி கொதிச்ச உடனே வெள்ளைப்பாகு எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளைப்பாகுல துருவி அந்த பருப்பு புழுங்கல் அரிசி மிக்ஸ போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கி ஓரளவுக்கு அந்த பதம் வந்த உடனே இன்னொரு பக்கம் இன்னொரு கடாயில நெய்யை விட்டு முந்திரி பருப்பை வறுத்துக்கோங்க. வறுத்த முந்திரி ஏலக்காய் பொடி போட்டு அருமையா இறக்கிட்டீங்கன்னா சுட சுட உட்கார ரெடி.